ஒருத்தருக்கு எவ்வளோ நல்ல எண்ணம் இருக்கோ, அதுக்கு இணையா கெட்ட எண்ணமும் கண்டிப்பா இருக்கும். அந்த கெட்ட எண்ணம் அவங்கள எதிர்மறையான வழிகள்ல வழிநடத்தக்கூடியதாவும் அமையும். அதுலயும் குறிப்பா ஒரு சில சமயங்கள்ல தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கே துரோகத்த செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கெட்ட எண்ணங்கள் அவங்கள வழிநடத்தும். இந்த 2026ஆம் ஆண்டு சூரியன் ஆளும் ஒரு ஆண்டா இருக்கிறதுனால, தனிநபரோட தன்னம்பிக்கையும், மன உறுதியும் வளப்படும். இந்த ஆண்டுல போலி நண்பர்களால தங்களுடைய மன உறுதிய இழந்து, சிரமங்கள சந்திக்கக்கூடிய ராசிகள் யார் யாரு? சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள சமாளிக்க இவங்க என்னெல்லாம் செய்யணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. கருணை உள்ளம் கொண்டவர்கள். எளிதில மனமுடையக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ராசிக்காரங்க தங்களுடைய நண்பர்களோட செயல்பாடுகள் காரணமா பிரச்சனைகள் பல சந்திக்கலாம். நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் இவங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலம் வரலாம். நண்பர்கள் நலன் கருதி நீங்க விட்டு தரும் விஷயங்கள் உங்களுக்கு ஆபத்தா வந்து முடியலாம். பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள சமாளிக்கணும் அப்படின்னா, தொழில் விஷயத்துல நண்பர்களோட தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. நண்பர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க நண்பர்களோட இருக்கக்கூடிய நேரங்கள் சவாலான ஒரு நேரமாவே இருக்கும். பண விஷயத்துல பிரச்சனைகள் கொண்டு வரலாம். எதிர்பார்ப்புகள பூர்த்தி அடைய விடாம உங்கள போட்டு அலைக்கழிக்கலாம். பண விஷயத்துல நண்பர்கள நம்ப வேண்டாம். நண்பர்களுக்கு பணத்த கடனா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி ஏமாற வேண்டிய நிலை கண்டிப்பா வரும். அதனால நண்பர்களுக்கு பணத்த கடனா குடுக்காதீங்க. யாராவது காதல்ல இருக்கீங்க, காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, காதல் விவகாரத்துல கூட நண்பர்களோட உதவிய நாட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனியாவே செயல்பட பாருங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல 3ஆம் நபரோட தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரங்க அடிப்படையிலே தனி நபர் சுதந்திரத்த விரும்பக்கூடிய நபர்களா இருக்கவங்க. இந்த 2026ஆம் ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் விருப்பங்களுக்கு தடை போடக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு நண்பரா இருப்பாரு. நண்பர்களோட தலையீடு உங்கள தனித்து செயல்பட விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள்லயும் சிக்க வைக்கும். குடும்ப பிரச்சனைகள நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனா, அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. எதிர்மறையான பலன்கள கொண்டு வரும். உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் சிலர் நீங்க வேதனை அடையறத பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியவங்களாவும் இருக்கலாம். அதனால எச்சரிக்கையா இருங்க. சூதானமா நடந்துக்கோங்க. அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரங்க தங்களுடைய உள்ளுணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. என்னுடைய எல்லை இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள். அதே மாதிரி தன்னுடைய எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது, தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் ரொம்ப உறுதியா இருப்பாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இவங்களுக்கு தொழில் வாழ்க்கையில பிரச்சனைகள் பல வந்து செல்லும். இந்த பிரச்சனைகள கொண்டு வரக்கூடிய நபர்கள் அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களாவும் இருக்கலாம். குறிப்பா அலுவலகத்துல உடன் பணிபுரியக்கூடிய நண்பர்களாவும் இருக்கலாம். அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.